பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த லந்து நாட்களிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு தியானத்திற்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இந்த பகுதி தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிலுவையிலே பட்ட பாடுகள், ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எங்களுக்காக உயிரோடு எழுந்து ஆண்டவரே பரத்தில் வீற்றிருந்து எங்களுக்காக நீர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறீர். இந்த காரியங்களை இந்த 2 நாட்களிலும் நாங்கள் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆவியானவர் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசும். இந்த ஜெட்டிகே டிவி மூலமாக ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலே ஆவியானவர் இந்த நாளில் நீர் பேசும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா கேட்கிற ஆண்டவரே ஆன்லைனில் கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையையும் சமாதானத்தையும் சுகத்தையும் கொண்டு வருவதாய் அமையட்டும். பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீங்களே பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனம் நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இதுக்கு மேலே இருக்கிற இன்னும் 2 வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்தேன் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் மறுபடியாக நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். யார் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார்? ஏன் மரணத்தை அவர் விழுங்க வேண்டும்? பூமியில் இந்த மரணம் எப்படி வந்தது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்றைக்கு நாம் பதிலை வார்த்தையிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அதிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார். தம்முடைய சொந்த சாயலிலே தம்முடைய ரூபத்தின்படி தம்முடைய சாயலின்படி அவர்களை அவர் உண்டாக்கினார். தேவன் அனாதியாக இருக்கிறார். அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அவர் அனந்தமான தேவன். அவருக்கு தொடக்கமும் முடிவும் இல்லை. அப்படிப்பட்ட தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவர்கள் பேசுகிறார்கள். நாம் மனிதனை உண்டாக்குவோமாக. அவர்களுக்குள்ளாக அவர்கள் என்றைக்கு இந்த வார்த்தையை அவர்கள் பேசினார்களோ அப்பொழுது மனுக்குலம் உருவாக்கப்பட்டது. எப்படி ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டிக்கும்போது ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பேசினாரோ, வானத்தை பார்த்து பேசும்போது அங்கே சூரியன், நட்சத்திரம், கோள்கள் எல்லாம் உண்டாயிற்று. மண்ணை பார்த்து பேசுகிறாரு, அப்போ மரங்கள், செடி கொடிகள், பல மரங்கள், எல்லா வகையான மரங்களும் செடி கொடிகளும் தாவரங்களும் உண்டாகிறது. அவர் தண்ணீரை பார்த்து பேசுகிறாரு, பறவை இனங்கள் உண்டாகிறது, மீன் இனங்கள் உண்டாகிறது. மண்ணை பார்த்து பேசும்போது விலங்குகள் உண்டாகிறது. ஆனால் மனிதனை உண்டாக்கும்போது அவர் அவர்களுக்குள்ளே பேசுகிறார்.
திரியேக தேவன் தங்களுக்குள்ளே பேசினார்கள். திரியேக தேவனுக்குள் இருந்து மனுக்குலம் உண்டாக்கப்பட்டது. ஆதாமும் ஏவாளும் உண்டாக்கப்பட்டார்கள். வானத்திலிருந்து நட்சத்திரம் விழுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது அதனுடைய தன்மையை இழந்துட்டு அது எரிஞ்சு விழுகிறத நம்ம அநேக நேரங்களில் நம்ம பார்த்துருக்கோம். அது தன்னுடைய இடத்தை விட்டு விலகும்போது அது என்ன செய்யுது, தன்னுடைய முடிவை அது தேடிக்கொள்கிறது. மண்ணை விட்டு மரத்தையோ செடியவோ கொடியவோ நீங்கள் பிடுங்கினா என்ன ஆகுது அப்படின்னா, அது வாடி போகிறது, இறந்து போகிறது, அது தன்னுடைய ஜீவனை இழந்து போகிறது. அதே போலவே மனிதனும் ஒரு முடிவை எடுக்கிறான். ஆதாம் ஒரு முடிவை எடுக்கிறான். நான் வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் வசனத்தை வாசிக்கும்போது தான் நமக்கு அந்த தெளிவான அந்த காரியங்கள் விளங்கும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். 16-17 நான் வாசிக்கிறவங்களுக்காக கேளுங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நல்லா அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம், தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனியை சாப்பிடலான்னு ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை மட்டும் ஏன் ஆதாமுக்கு அவர் விலக்கினார்? ஏன்னா அந்த கனியின் பெயர், அந்த விருட்சத்தின் பெயர் நன்மை தீமை அறியக்கூடிய கனி. ஆனால் 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏவாள் வஞ்சிக்கப்படுகிறாள், அங்கே ஆதாம் மீறுதலுக்கு உட்படுகிறான். அந்த கனி அவங்க புசிக்கிறாங்க. என்ன கனி? நன்மை தீமை அறிகிற அறிவு. அந்த கனியை புசித்த உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அவர்கள் தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே என்ன செஞ்சாங்க? போய் ஒளிந்து கொண்டார்கள். நன்மை தீமை அறியக்கூடிய அந்த நன்மை தீமையை அறியக்கூடிய அந்த அறிவு என்ன கொண்டு வருகிறது என்றால், தேவனை விட்டு நம்மை விலக்குகிறது. நான் முதல்ல சொன்னேன், மண்ணை விட்டு மரமோ செடியோ கொடிகளோ அது பிரிக்கப்படும் போது மரணத்தை சந்திக்கிறது. வானத்திலிருந்து நட்சத்திரம் கீழே அது தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கீழே விழும் பொழுது அது எரிந்து அது காணாமல் சாம்பலாக போகிறது. அதே போல் மனிதனும் தேவனுக்குள்ளே இருந்து தேவனோடு இணைந்து இருக்கும்படியாக படைக்கப்பட்ட மனிதன் தான் சொந்தமாக எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு நன்மை என்னன்னு தெரியும், தீமை என்னன்னு தெரியும், அதனால் எனக்கு இனி யார் தேவையில்லை, தேவன் தேவையில்லை, எனக்கு பிதாவாகிய தேவன் எனக்கு தேவையில்லை, குமாரனாகிய தேவன் எனக்கு தேவையில்லை, பரிசுத்த ஆவியாகிய தேவன் எனக்கு தேவையில்லை, எனக்கு இருக்கக்கூடிய அந்த நன்மை தீமை அறியக்கூடிய அறிவினாலே நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ முடியும் என்று மனிதன் அந்த முடிவை எடுத்ததினாலே அவனுக்குள்ளே என்ன வருகிறது என்று பாருங்கள், மரணம் வருகிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீ அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே நான் உன்னை கொல்லுவேன் என்று தேவன் சொல்லலை. அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். நீ எடுக்கக்கூடிய அந்த முடிவு உன்னை எங்கே கொண்டு போகும்னா மரணத்துக்கு உன்னை கொண்டு போகும் என்று தேவன் சொன்னார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கூட ஜனங்கள் அந்த நன்மை தீமை அறியக்கூடிய அந்த அறிவினாலே பார்த்தீங்க அப்படின்னா அநேக பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கிக்கிடுறாங்க. இன்னும் நீங்கள் அந்த மூல மொழிபெயர்ப்பில் போய் இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, குட் நல்லது, இது நல்லது, இது நல்லது, இது நல்லது, இது நல்லதுன்னு சொல்லி இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட தேவனால் படைக்கப்பட்ட அந்த உணவு வகைகளை சார்ந்து மனிதன் நான் நீடித்த காலம் வாழ முடியும், இந்த காரியத்திலேருந்து இந்த இதை சாப்பிட்டா என்னால் இதிலேருந்து நான் தப்பித்து கொள்ள முடியும், இதுக்கு இது மருந்தாக இருக்குன்னு சொல்லி இந்த நன்மை குட் அந்த நாலேஜ் அந்த அறிவு நன்மையின் அறிவை கொண்டு எல்லாவற்றையும் அவன் தீர்க்க முற்படுகிறான். ஆனால் அதனால் எந்த பலனும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, சிறிது காலம் அவனுக்கு அந்த நன்மை அவனுக்கு உதவியாக இருக்குது, ஆனால் அது அவனை மரணத்திலிருந்து தப்புவிப்பதற்கு போதுமானதாக இல்லை. சரி, இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும்போது இன்னும் ஆழமாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியும்.
ரோமர் 5வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் அங்கே என்ன எழுதுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தில் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்படியாக ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஏன் அவர் அதை விழுங்கணும் அப்படின்னா, ஏன்னா நாம் மனிதர்களாகிய நாம், ஆதாம் எதை தெரிந்து கொண்டான்? மரணத்தை தெரிந்து கொண்டான். தன் சுய சித்தத்தினாலே நன்மை தீமை அறியக்கூடிய அந்த கனியை அவன் அதை தெரிந்து கொண்டான், அதை புசித்தான். அந்த மரணத்தை தன் மீது அவன் ஏற்றுக்கொண்டான். பவுல் அதனால தான் எழுதுறார், இப்படியாக ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் இந்த உலகத்திலே பிரவேசித்தது. தேவன் மரணத்தை மனுஷனுக்கு கொடுக்கவில்லை. ஏன்னா நீங்கள் நான் வாசித்த அந்த ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே கட்டளையிட்டார் என்று இருக்கிறது. அந்த கட்டளையை உடைத்தது யார்? ஆதாம். தன்னுடைய சுய அந்த தெரிந்து கொள்ளுதலினாலே மரணத்தை தெரிந்து கொண்டது ஆதாம். அதனால தான் பவுல் தெளிவாக எழுதுகிறார், ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. இன்னொரு வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். 17வது வசனம், ரோமர் 5:17, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. ஒரு மனிதனுடைய தெரிந்து கொள்ளுதல், ஒரு மனிதனுடைய மீறுதல், ஒரு மனிதனுடைய பாவம் முழு மனு குலத்துக்கும் மரணத்தை கொண்டு வந்தது. மரணம் என்றால் என்ன? நாம் தேவனை விட்டு பிரிந்திருப்பது தான் மரணம். அது ஆவிக்குரிய மரணம், சரீர மரணம், எல்லா வகையான மரணங்களும். மரணம் என்றாலே என்னன்னா, நாம் தேவனை விட்டு பிரிந்திருப்பது தான் மரணம். ஆதாம் நன்மை தீமை அறியக்கூடிய கனியை தெரிந்து கொண்டதினாலே அவன் தேவனை விட்டு பிரிந்து வாழும்படியான ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொண்டான். அதனாலே அந்த பிரிவு ஆத்மாவிலும் சரீரத்திலும் அவனுக்கு மரணத்தை கொண்டு வந்தது. சரி, உங்களுக்கு மரணம் எப்படி இந்த பூமியில் வந்தது, மரணம்னா என்ன அப்படிங்கிற காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தை எப்படி ஜெயமாக அவர் விழுங்குவார் என்று தீர்க்க தரிசனம் ஏசாவினாலே உரைக்கப்பட்டது. அந்த உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசனத்தை இயேசு எவ்வாறு இந்த பூமியிலே அவர் செய்து முடித்தார் என்பது தான் நற்செய்தி. அதை நான் உங்களுக்கு அறிவிக்க இருக்கிறேன். ஏன்னா பவுல் எழுதுகிறார், முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம். முந்தின ஆதாம் யாருன்னு நமக்கு தெரியும், பிந்தின ஆதாம் யார் என்பது நமக்கு தெரியும். சரி, திரும்பவுமாக ஏசாயா இந்த 25வது அதிகாரத்தில் உள்ள அந்த வசனத்தை நம்ம திரும்பவும் வாசிக்கலாம். அப்போ தான் நமக்கு தெளிவாக இந்த காரியங்கள் நமக்கு புரிய வரும். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசம் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆதாமின் மூலமாக மீறுதலினாலே பாவம் வந்துச்சு. எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினாலே எல்லாருக்கும் மரணம் வந்தது. பாவம்னா என்ன? தேவனை விட்டு பிரிந்து இருக்கிற ஒரு வாழ்வு. இன்றைக்கு அநேக ஜனங்கள் அதை தான் தெரிந்து கொள்கிறாங்க. தேவனை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய வாழ்வு. தன்னிச்சையா எனக்கு எல்லாம் இருக்குது, அப்போ எனக்கு தேவன் வேண்டாம். நான் கடவுள் மறுப்பாளர்களை பற்றி பேசலை, கிறிஸ்துவை அறிந்திருக்கிற ஜனங்களோட தான் நான் பேசி கொண்டு இருக்கிறேன். படிப்பு இருக்குது, பணம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது. வெளியில் நாம் ஆலயத்துக்கு போகிறோம், நன்மையான எல்லா காரியங்களும் நம்ம செய்கிறோம். ஆனால் நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற அந்த வாழ்வில் நாம் வாழ்கிறோமா, அதை அனுபவிக்கிறோமா என்றால் இல்லை. நன்மை தீமை அறியக்கூடிய அந்த அறிவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா யாக்கோபு சொல்கிறாரு, நாம் தேவனோடு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கவில்லை. எப்படி இணைந்திருக்கலைன்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்குது? முதல்ல கசப்பு இருக்குது. அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிச்சுட்டு நான் அடுத்த காரியங்களுக்கு போகிறேன். யாக்கோபில் அவர் எழுதுகிறாரு, உங்களில் ஞானியும் விவேகியுமாக இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையிலே காண்பிக்க கடவன்.
உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்குரியதும் பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. நான் வாசித்த அந்த ஒரு லிஸ்ட் இருக்குது. இதை வச்சு நீங்கள் நீங்களே ஆராய்ந்து பார்க்க முடியாது. நான் உங்களை அழைக்கிறேன். கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீங்களா? இல்லை கிறிஸ்துவை விட்டு நன்மை தீமை அறியக்கூடிய இது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும், இது தெரியும், அது தெரியும், அது தெரியும், இது தெரியும்னு சொல்லி நன்மை தீமை அறியக்கூடிய அந்த அறிவில் நீங்கள் வாழ்கிறீர்களா? கிறிஸ்துவோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் சாந்தம், உங்கள் இரக்கம் வெளியே தெரிகிறதா இருக்குது. நீதியாகிய கனி அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அது நீதியாகிய கனினா என்ன? சமாதானம். சரி, அது உங்களிடத்தில் இருக்கிறதா என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி அவர் தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை இங்கே பகிர்ந்து கொள்கிறார். அவர் ஒரு மலையை குறித்து பேசுகிறார். அந்த மலையில் ஒரு கொளுத்த விருந்தை தேவன் சகல ஜனங்களுக்கும் ஆயத்தப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். அந்த மலையை குறித்து பேசுகிறார். அங்கு என்னெல்லாம் இருக்குங்கிறத பேசுகிறார். அடுத்த 7வது வசனத்தில் சொல்கிறார், சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார் என்று சொல்லுகிறார். இதை தேவனே நிறைவேற்றி முடிப்பார் என்று சொல்லுகிறார். 8வது வசனத்தில் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம சுவிசேஷத்திற்கு நம்ம வருவோம். சுவிசேஷத்திற்கு வரும் பொழுது 4 சுவிசேஷங்களிலுமே இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அறையப்பட்ட அந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த காரியங்களை நான் இன்றைக்கு யோவான் 19வது அதிகாரத்தை நான் வாசிச்சுட்டு இருந்தேன். அதில் தெளிவாக போட்டிருக்கு. அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறாங்க, சிலுவையில் அறையன்னு சொல்கிறாங்க, முள்முடி சூட்டுறாங்க, சிவப்பான அங்கி அவருக்கு உடுத்துறாங்க. அவர் சிலுவையை அவர் சுமந்து கொண்டே எங்கே போகிறார்? அவர் கல்வாரிக்கு போகிறார். சரி, கொல்கதா மலை, ஏசாயா தீர்க்கதரிசனுடைய அந்த தீர்க்க தரிசனம் கொல்கதா மலையிலே நிறைவேறுகிறது. எப்படி நிறைவேறுகிறது? தேவனுடைய ஒரே குமாரனாகிய பிதாவினால் என்னுடைய நேசு குமாரன் என்று சொல்லப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை எடுத்துக்கொண்டு கொல்கதா மலைக்கு போகிறார். யோவான் 1:14 சொல்லப்பட்டு இருக்கிறது, வார்த்தை மாம்சமானது. அந்த 1வது அதிகாரம் யோவான் 1:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. நம்மை சிருஷ்டித்த தேவன். எபிரேயர் 1:3 வாசிக்கிறோம், சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே தாங்குகிற தேவன், குமாரன், பிதாவின் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த தேவன். இந்த சகல அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்து அவைகளை தம்முடைய கரங்களினாலே வார்த்தையினாலே தாங்கி கொண்டு இருக்கிற அந்த தேவன் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து நம்மை போல மனுஷ சாயலானார். ஏன் சொல்லுங்க, ஏன்னா ஆதாமினுடைய அந்த தெரிந்து கொள்ளுதல், நன்மை தீமை அறியக்கூடிய அந்த கனியை, அந்த வாழ்வை ஆதாம் தெரிந்து கொண்டான். நான் தேவனை விட்டு பிரிந்து ஒரு வாழ்வை வாழப்போகிறேன் என்று தெரிந்து கொண்டதினாலே, பிசாசினுடைய பொய்யினால் அவன் வஞ்சிக்கப்பட்டதினாலே, பிரிக்கப்பட்டதான ஒரு பொய்யை அவன் நம்பினதினாலே அவனுக்குள்ளே மரணம் வந்தது. தேவன் உங்களை நேசிக்கிறாருங்க. பிதாவாகிய தேவன் உங்களை நேசிக்கிறாரு, குமாரனாகிய தேவன் உங்களை நேசிக்கிறாரு, பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களை நேசிக்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவர்கிட்டையும் நான் பேசி கொண்டு இருக்கிறேன். அவர் உங்களை நேசிக்கிறார், ஒவ்வொரு நாளும் நேசிக்கிறார். அவருடைய நேசம் ஒரு நாள் மாறப்போவதில்லை. எப்படி மாறப்போவதில்லைன்னு நான் சொல்கிறேன்.
ஏன்னா ரோமர் 5வது அதிகாரத்தில் தெளிவாக பவுல் எழுதுறாரு, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி. நாம் பாவிகளாக தாங்க இருந்தோம். நாம் தான் தேவனை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய அந்த வாழ்வை நாம் தெரிந்து கொண்டோம். ஆனால் இதில் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நாம் தான் தேவனை விட்டு பிரிந்திருக்கிறதாக நாம் நினைத்து கொண்டோமே தவிர தேவன் ஒருபோதும் நம்மை விட்டு அவர் பிரியவே இல்லை. அவர் பிரிந்திருக்கவே இல்லை. நாம் தான் நம் கண்களை மூடிக்கொண்டோம். பிரிக்கப்பட்டதாக ஒரு உணர்வுக்குள்ளே ஒரு பொய்யை ஆழமாக நம்பினோம். இதுதான் பிசாசின் வஞ்சனையாக இருக்கிறது. நாம் வஞ்சிக்கப்பட்டதினாலே நாம் பிரிக்கப்பட்டதான உணர்வு உள்ளவர்களாய் வாழ ஆரம்பித்தோம். இதை எப்படி திரியேக தேவன் சரி செய்வது என்று அவர்கள் நினைக்கும் போதுதான் குமாரன் இந்த பூமிக்கு வருகிறார், மாமிசமாக வருகிறார். எபிரேயர் 2:15-16 சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். நீங்க எப்படி இந்த மாம்சத்திலே இரத்தத்திலே இருக்கீங்களோ உங்களை போலவே உங்களை படைத்த உங்கள் தேவன் மாம்சத்திலும் இரத்தத்திலும் வந்தார். என்ன அர்த்தம்? தெய்வீகமும் மனிதத்துவமும் ஒன்றாக கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு நாளும் பிரிக்கக்கூடாதபடிக்கு இனி பிசாசினுடைய வஞ்சனையை நீங்கள் நம்பி பிரிக்கப்பட்டதாக அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக இயேசு நம்மை போல மாம்சத்திலே வந்தார். இனி மனுக்குலமும் தேவனும் ஒரு நாளும் பிரிக்கப்பட முடியாது. ஏன்னா தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவர் வெளிப்பட்டதின் ஒரு நோக்கம் உங்களையும் என்னையும் பிதாவினிடத்திலிருந்து பிரித்து கொண்டு இருக்கிற அந்த மரணத்தை நொறுக்கும்படியாக, விழுங்கும்படியாக, அழிக்கும்படியாக இயேசு சிலுவைக்கு சென்றார். சிலுவையை தேவன் தெரிந்தெடுத்தார். சரி, உங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காக பிராயச்சித்தம் செய்யணும்னா ஏன் அந்த கொடூரமான மரணத்தை தேவன் தெரிந்து கொள்ளணும்? உங்கள் பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் அவர் அந்த ஒரு சொட்டு இரத்தத்திலே அவர் முழு உலகத்தினுடைய பாவத்தையும் அவர் நிவர்த்தி செய்திருக்கலாமே. ஏன் அந்த கொடூர மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்? ஏதா நீங்களும் நானும் அனுபவிக்கிற எல்லாவித வலி, எல்லாவித பொய்களுக்குள்ளும் கிறிஸ்து இறங்கி அந்தந்த இடங்களிலே தன்னுடைய பிதாவின் அன்பை வெளிப்படுத்தினார். நம்முடைய இருளுகளுக்குள்ளாக, நம்முடைய நரகத்துக்குள்ளாக கிறிஸ்து இறங்கினார். அவர் வெளியிலிருந்தே சத்தம் போட்டுட்டு இருக்கல. நம்மை அவர் நேசித்தபடியினாலே அந்த கொடூரமான மரணத்தை அழிக்கும்படியாக அந்த மரணத்தை அவர் ருசி பார்த்தார். எப்படி ருசி பார்த்தார்? எப்படி அவர் அதை ஜெயங்கொண்டார்? நான் உங்களுக்கு சீக்கிரமாக அதை சொல்லி முடிக்க போகிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. 2 தீமோத்தேயு 1:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து, இயேசு மரணத்தை எப்படி பரிகரித்தார்? அவர் அதை ருசி பார்த்ததினாலே. இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவரிடத்திலே பாவம் இல்லை, அவரிடத்திலே பாவம் காணப்படவில்லை. அவர் சொல்றாரு, என்னை நீங்கள் ஒருவரால் என்ன செய்ய முடியாது, குற்றப்படுத்த முடியாது. அவரை குற்றப்படுத்தவே முடியாது. அவருடைய ரத்தத்தில் பாவம் இல்லை. அவர் தேவனால் பிறந்தவர், அவர் பரிசுத்தர். அவர் ஏன்னா பேதுரு எழுதுறாரு, நீங்கள் மாசற்ற குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று எழுதுகிறார். அவருடைய ரத்தம் மாசற்றது, பரிசுத்தம் உள்ளது, வெளியேற பெற்றது. அவர் பாவமே செய்யலைங்க, எப்படி மரிக்க முடியும்? யோவானில் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜீவனை கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு, திரும்பி அதை எடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு. உங்களுக்காக எனக்காக இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். உங்கள் மரணத்தை இயேசு ருசி பார்த்தார். என் மரணத்தை இயேசு ருசி பார்த்தார். ஏன்னா அவரிடத்துல பாவம் இல்லை. பாவம் இல்லைன்னா அவர் மரிக்க முடியாது. மரிக்க முடியாதுங்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, என் ஜீவனை நான் உங்களுக்காக ஒப்பு கொடுக்குறேன். இன்றைக்கி யோவான் நான் 19வது அதிகாரத்தில் நான் வாசித்த பொழுது அங்கே 28வது வசனத்தில் இருக்குது, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். 30வது வசனம், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அவராகவே வந்து தன்னுடைய ஜீவனை நமக்காக ஒப்பு கொடுத்தார்.
அப்படிதான் அவர் மரணத்தை ருசி பார்க்கிறார். என் பிள்ளைகள் அனுபவிக்கிற அந்த நரக வேதனையை நான் என்ன செய்ய போறேன், அதை அவர்கள் வாழ்வில் இருந்து முற்றிலுமாக அகற்றப் போகிறேன் என்று சொல்லி இயேசு உங்களுக்காக எனக்காக அந்த மரணத்தை ருசி பார்த்து தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அவர் தான் ஜீவனை விட்டார். ஏன்னா ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று இருக்கிறது. அவர் மரித்த போது என்ன நடந்தது நீங்கள் அதை வாசிக்கலாம். மத்தேயு அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி மரணம் எப்படி ஜெயமாக விழுங்கப்பட்டதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை முடிக்க போகிறேன். மத்தேயு 27வது அதிகாரம் 50, 51, 52 நம்ம வாசிக்கலாம். 53, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரையடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. ஹல்லேலூயா. எப்பொழுது இயேசு மரித்தாரோ அப்பொழுது மரணம் மரித்து போனது. மரணம் தன் வல்லமையை நம் மீது இழந்து போனது. ஏன்னா நமக்காக மாசற்ற பரிசுத்தமுள்ள அந்த தேவன், அந்த ஆட்டுக்குட்டி நம்முடைய மரணத்தை அவர் நமக்காக அவர் ருசி பார்த்ததினாலே, அவர் மரித்ததினாலே மரணம் அவரை கட்டி வைத்திருக்க கூடாது இருந்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவர்கிட்ட தான் பாவமே இல்லையே, பாவத்தினால தான் மரணம் வந்துச்சு. அவர்கிட்ட பாவமே இல்லை, ஆனால் அவர் மரிக்கிறாரு. அப்படிங்கும்போது அங்கே ஒரு நீதிமான், பாவம் இல்லாத ஒருவர் மரிக்கும் பொழுது மரணம் தன் வல்லமையை இழந்து போனது. இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். வசனம் சொல்லுகிறது, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. பிரியமான சகோதரனே சகோதரியே, நற்செய்தி என்ன அப்படின்னா, உங்கள் மரணத்தையும் என் மரணத்தையும் இயேசு ருசி பார்த்தார். அப்போ நம்முடைய மரணம் அவருடைய மரணம் அப்படின்னா, அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய உயிர்த்தெழுதல், இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் முழு மனுக்குலத்தின் உயிர்த்தெழுதலாக இருக்கிறது. இது எவ்வளோ ஒரு நல்ல விசேஷம் பாருங்க. தேவன் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். பிரியமான சகோதரனை சகோதரி, இயேசு உங்கள் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். உங்களை மரணத்தை நீங்களாகவே அவர் மரித்திருக்கிறார். அப்போ நீங்கள் மரிச்சிட்டீங்க, அவர் உயிர்த்தெழுந்தது உங்கள் உயிர்த்தெழுதல். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், என் மரணம் இயேசுவின் மரணம், இயேசுவின் உயிர்த்தெழுதல் என் உயிர்த்தெழுதல். எஸ் எஸ் ஆண்டவர் உயிரோடு எழுந்ததினாலே, நமக்கு சுவிசேஷத்தினாலே நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. எந்த நன்மை தீமையை அறியக்கூடிய அந்த அறிவை மனிதன் தெரிந்து கொண்டு தேவனை விட்டு பிரிந்து போனானோ, அதை உடைக்கும்படியாக இயேசு நம்மை போல் அந்த பூமிக்கு வந்து, பிந்தின ஆதாமாய் வந்து அப்பாவை தெரிந்து கொண்டு, பிதாவை தெரிந்து கொண்டு, ஜீவனை தெரிந்து கொண்டு, அவர் நமக்கு நித்திய ஜீவனை இலவசமாக கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய நற்செய்தி பாருங்கள். இந்த லெந்து காலத்தில் இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிங்க. நிச்சயமாக நீங்கள் உங்கள் வாழ்விலே ஜீவனை, நித்திய ஜீவனை இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே, நீங்கள் மரணத்தை ஜெயமாக விழுங்கினதை நாங்கள் தியானித்தோம். அந்த கொல்கதா சிலுவையிலே நீங்கள் மரணத்தை ஜெயித்தீங்கப்பா. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை உங்கள் மரணத்தினால நீங்கள் அழிச்சிங்க ஆண்டவரே. பாதாளத்தில் இறங்கி அங்கு சிறைப்பட்டவர்களை நீங்கள் சிறையாக்கி கொண்டு போனீங்க. மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை நீங்கள் உடையவராக இருக்கீங்க. நன்றி இயேசுவே. இந்த நாளில் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மரணத்தின் கிரியைகள் செயலற்று போவதாக, மரணத்தின் கிரியைகள் அகன்று போவதாக, உங்களுடைய உயிர்த்தெழுந்த ஜீவன் இவர்களுக்குள்ளே விளங்குவதாக. நித்திய ஜீவன் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. உங்கள் ஜீவனை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கப்பா, நன்றி. இந்த ஜீவனிலே நாங்கள் தொடர்ந்து வாழ, இதை தொடர்ந்து நாங்கள் பற்றிக்கொள்ள அறிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்தபடியால், இன்றைக்கு அவர்கள் வாழ்விலே ஒரு பெரிய அற்புதத்தையும் ஜீவனையும் நீங்கள் கட்டளையிட்டபடியால் நன்றி. மரணம் முற்றிலுமாக உங்கள் மரணத்திலே அழிக்கப்பட்டதற்காய் நன்றி. ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஜீவனை கொடுத்துருக்கீங்க. உங்கள் ஜீவனை நீங்கள் நித்திய ஜீவனை கொடுத்துருக்கீங்க, அதற்காய் நன்றி. அந்த ஜீவன் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவரே அது வெளிப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன்.
எல்லாவித துதிகான மகிமையும் உங்கள் ஒருவருக்கு செலுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டுகிறேன், ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.